என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனித தூற்றும் போது மகிழ செய்பவரே, மனிதர்கள் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாக்கிட பலன் கொடுத்து தயவாய் என்ன சொல்றது, அதை தாங்கிட பலன் கொடுத்து ஆமென் சொல்லுங்க. என்னை ஆட்கொண்ட இயேசு. என்ன பாட்டு பாடுறாரு? சூப்பரா பாடுறாரு. மனித தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனித தோற்றும் போது மகிழ செய்பவரே, அதை தாக்கிட பலன் கொடுத்து தயவாய், அதை தாங்கிட பலன் கொடுத்து என்னை ஆட்கொண்ட இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச போதே. நான் நினைச்சேன், என்ன ஆண்டவரே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா எந்திரிக்க கூட முடியாம போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு நாள். ஆனா மேகி சொன்னா, டாடி ஒரு நாள் தான் இருக்கும் டாடி, அதோடைய பவர் ஒரு நாள் தான். அதே போல ஒரு நாள் தான், ஒரு நாள் புஷ்ன்னு வந்துட்டு அப்படியே ஒரு ஆளை டமால் டிமில் தள்ளிட்டு கீழே தள்ளிட்டு நினைச்சேன், ஆண்டவரே இதானா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, பயங்கரமா ஒரு நாள்ல ஆளை போட்டு தள்ளிட்டு எந்திரிக்க கூட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அது போயிடுச்சு. ஆனா அதோடைய அதோடைய பாதிப்பு பாத்தீங்கன்னா, ரெண்டு நாள் கழிச்சு இப்படி போகுது, இப்படி போகுது, அமாயிண்டியில போற மாதிரி இப்படி போகுது, அப்படி போகுது. என்னடா சடனா இப்படி போகுதுன்னா இப்படி போகுது. என்னதான் ஃபீவரோ தெரியல, ஃபீவராய் கொரோனாவா என்னன்னு தெரியல. எல்லாரையும் வந்து உங்களெல்லாம் நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாங்கிட்டு இது பயங்கரமா வந்துச்சுங்க. இது நினைச்சேன் ஸ்டார்டிங்க சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரெக்கார்ட் பண்றீங்க, பண்ண பரவாயில்ல, ஏன் நம்மள காட்டுல பயங்கரமா பேசுறாங்க. அவன் ஸ்டார்டிங்க சூப்பர். அப்பதான் ரொம்ப நான் அதெல்லாம் உடஞ்சில. அப்ப கர்த்தர் சொன்னா நான் செய்வாரு. அப்ப பவர் வேர்ட் ரெக்கார்ட் பண்ணோம். என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணோம்? பவர் வேர்ட் ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு பவர் வேர்ட் ரெக்கார்ட் பண்ண போறேன், போட போறேன். அப்போ வந்து ஒரு ஏற்கனவே அந்த பவர் வேர்டு வந்து ஒரு அக்கா எனக்கு ரெடி பண்ணி அமைச்சிருந்தாங்க, பழைய பவர் வேர்டு. அப்பதான் யோசிச்சுட்டு, இப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இப்படி போன் பண்ணா யாராவது கேட்டா, ஐயோ 10 படிக்க யாரு கேட்டாலும் அடடா நம்ம பிரச்சனை தான் இவங்களுக்கு ஒரு போல இருக்கு. பாஸ்டர் எனக்காக ஜாப் பண்ணீங்க பாஸ்டர், ஒரே அடடா என்னுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. நான் முன்கூட்டியே சொல்றது, நான் சொல்ல எனக்காக ஜாப் பண்ணிருக்கீங்க சொல்லுது. ஆமென். அப்பதான் அந்த அக்கா வந்து போட்டாங்க ஒரு சாங் பவர் வேர்டுக்கு, பழைய பவர் வேர்டு. அப்பதான் யோசிச்சுதான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பான். மேகம் போன்று நம்மை வந்து சூழ்ந்திருக்க எத்தனையோ வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் கையோ குறுகவில்லை,
கர்த்தர் நமக்கு செய்திடுவார். கர்த்தர் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாற்றிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே, அன்று நம்புகிற தேவ மனுஷனே, மனுஷியே, நீ பதறாதே, கலங்காதே. அவர் சொன்ன வாக்குப்படி நிச்சயமாய் அவருக்கு நடத்தி முடி பிறந்த உன்னோட கூட இருந்து உன்னை நடத்துவார். நடுவழியில பாதி விட்டுட்டு போகிற நண்பனை போல, சொந்தக்காரர்களை போல, உற்சாக உறவினரை போல அவர் இருப்பதில்லை, இருக்க மாட்டார். கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து, நித்திய ஜென்மம் நம்மோடு கூட இருந்து, கடைசி பரியந்தம், கடைசின்னு ஒன்றே இல்லை, அது வரைக்கும் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோ பாருங்க, நானே அப்படி சோர்ந்து போயிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தான் இது என்ன தேவை, பூஸ்ட் எனக்கு தான் தேவை. விசுவாசியே, பதறிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா நீ? மேகம் போன்ற இத்தனை, இங்க பாருங்க விசுவாசி, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் நம்மை சூழ்ந்திருக்க, விசுவாசத்தான் உரிமை கொண்ட விரைந்து முன்னே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றிடுவார். கர்த்தர் சொன்னதை மாற்ற மாட்டார். உனக்கு அவர் கொடுத்த வாக்கு நிச்சயமாய் பலிக்கும். அவரோ நமக்கு நன்மைகளை ஏராளம் ஏராளம் செய்திடுவார். சூழ்நிலைகளை பார்க்காதே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. சோ மெர்சியை கதை போட்டாங்க, பழசுது. ஆனா கரெக்டா நான் இதுல பவர் ரெடி பண்ணிருந்தேன். இது வந்தோடனே எனக்கு அப்படியே ஒரு பூஸ்ட். நல்ல வார்த்தையை சொல்லுவா, அப்படி கூட சொல்லுவா. ஆனா அது சூப்பரா இருந்துச்சு அந்த நேரத்துல அந்த வார்த்தை. நீங்க எல்லாம் பதறாதீங்க, விசுவாசத்தால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையினால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஒருவேளை உங்களை யாராவது கீழே தள்ள நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க, பயப்படாதீங்க. உங்களை வழியில அப்படியே உங்களை கூட வந்துட்டு சடனா உங்களை விட்டுட்டு போயிட்டு உங்களை கீழே தள்ளிட்டு, தான் தப்பிச்சுக்கிட்டேன், நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு உங்களை நடுவழியில விட்டுட்டு உங்களை போயிடுவாங்க. நேற்று ஒரு வார்த்தை எனக்கு இப்படியாக வந்தது. நான் அப்போ பக்கத்துல எஸ்டருக்கு இந்த வார்த்தை காமிச்சேன். நடுவழியில போய் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அங்கதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். ஆமென். மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை தரன்னு இழுத்துட்டு வந்து நடுவழியில விட்டுட்டு நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு ஓடுவாங்க. ஆனா கர்த்தர் அந்த இடத்துலதான் உன்னை ஸ்திரப்படுத்தி உன்னை நடத்திடுவார். ஆமென். அவங்க என்ன தள்ளிட்டாங்க, இது பண்ணின, பயப்படாத. உங்களுக்கு இதை கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க. கர்த்தர் அங்கதான் உன்னை ஸ்திரப்படுத்தி உன்னை பலப்படுத்தி உன்னை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அங்கதான் இருக்கும், ஒளிஞ்சிருக்கும், மறைஞ்சிருக்கும். ஆனா இப்ப பார்த்தா சூழ்நிலைகளா எதிரா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்ட நிலைமையில இருக்கும், எல்லா விதமா வித்தியாசமா தெரியும். ஆனா கர்த்தர் சொன்னதை உன் வாழ்க்கையில நிறைவேற்றும்படி அவர்கள் மற்றவர்கள் ஒருவேளை உங்களை கீழே தள்ள நினைச்சு உங்களை நடுவழியில விட்டுட்டு போனாலும் கர்த்தர் உன்னை நடுவுல விட மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. நீங்க சொன்னதை எனக்கு செய்ய இது எனக்கு ஒரு சந்தர்ப்பம். ஆமென். நீங்க சொன்னதை சொல்லுங்க, எனக்கு செய்ய இது ஒரு சந்தர்ப்பமே. யாரும் என்னை கீழே தள்ளினாலும் ஒதுக்கி ஓடினாலுமே
கர்த்தர் எனக்கு அங்கு ஒரு நல்ல காரியம் செய்வார். கர்த்தர் அங்கு வந்து நமக்கு அவர் நன்மையான காரியங்களை செய்வார். கர்த்தாவே உங்க வலியோ ஆச்சம் அதை நாங்கள் சிந்திக்காம போனோம். நீங்க என்ன ஆசீர்வதிப்பதற்காய் அவர்களை நீர் அனுப்பினீர். ஆமென் சொல்லுங்க. நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்காய் அவர்களை அனுப்பினீர். அதனால் நான் சொந்து போவதில்லை. அதனால் நான் விழுவதில்லை. சொல்லுங்க. அதனால் நான் சொந்து போவதில்லை. அதனால் நான் விழுவதில்லை. கர்த்தர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே உதிக்க பண்ணுகிறார். கர்த்தர் அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு உதிக்க பண்ணுகிறார். அவர் சொன்ன எல்லாம் நிறைவேறவே இவைகளை கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் கர்த்தரோ ஓ பக்கம்தான், உன் பக்கம் எப்போதும் இருப்பார். சொல்லுங்க. ஆனால் கர்த்தரோ யார் பக்கம்? உன் பக்கம் எப்போதும் இருப்பார். விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் விசுவாசத்தால் நீதிமான். உம்மை போல ஒரு தேவன் இல்ல. உங்களை போல் என்னை நேசிக்க யாருமே இல்ல. நீங்க என்ன குறிச்சி சிந்தித்து விட்டி நன்மைகளை செய்வதற்கு. ஆமென். நீங்க என்ன குறித்து சிந்தித்து விட்டி நன்மைகளை எனக்கு செய்வதற்கு. விசுவாசியே. ஆமென். ஹல்லேலூயா. பதறாதே. ஓ விசுவாசத்தினால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் ஹல்லேலூயா. அதனால எல்லாமே கர்த்தர் நமக்கு நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புவாங்க, பிரச்சனைகள்லாம் வரும், கஷ்டங்கள்லாம் வரும். அதை பார்த்து நான் பயந்து என்ன ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா உனக்கு உதவி செய்ய எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர். உன் பக்கம் நம் பக்கம் இருக்கிறார். எந்த சனங்க நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உண்டு நமக்கு. நாம் வெற்றியை இந்த வருடத்தில் சொல்லுங்க. கர்த்தர் உண்டு நமக்கு வெற்றி இந்த வருடத்தில். ஆண்டவர் படைத்த வெற்றியின் வருஷமே இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம். அல்லேலூயா. இந்த வருஷம் ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆமென் ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர்.
என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக சோர்ந்து போக மாட்டேன், தட்டி தட்டி விழ மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், தள்ளாடி விழ மாட்டேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் வருஷமே எனக்கு நன்மைகள் ஏராளம் செய்யும் வருஷம் இதுதான் அல்லோ. எனக்கு நன்மைகளை ஏராளம் செய்யும் வருஷம் இதுதான் அல்லோ. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். So இந்த 2026 shall be a blessed year for us. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. மாத்திரம் இல்ல, இந்த 2026 சத்தமே காணும் எங்களுக்கு ஒரு வெற்றியின் வருஷமா இருக்கும். எங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் எங்கள் நடுவில் இருப்பார். தடைகளை கர்த்தரை உடைப்பார். நான் முன்னேறாதபடி தடை செய்கிற எல்லா தடைகளையும் கர்த்தரை உடைப்பார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் சந்தோஷ மகிழ்ச்சியும் செழிப்பும் நீடிய வாழ்வும் கர்த்தர் எனக்கு அருள்வார். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் கர்த்தர் எனக்கு முன்பாக சென்று எனக்காக யாவற்றையும் செம்மையாக மாற்றி என் தலையை நிமிர செய்வார். அநேகர் நான் கீழே விழுவேன் பார்த்தாங்க. கர்த்தரோ நான் எழும்பி நிற்கும்படி செய்தார். ஆண்டவரே, பிசாசின் வல்லமைகளை முறியடித்து அவைகள் ஒரு நாளும் எங்களை மேற்கொள்ள கூடாதபடி கர்த்தனை செய்வீராக. சாத்தானின் வல்லமைகள் முழுமையாக அழிந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென் சொல்லுங்க. நாங்கள் இந்த வருஷம் நன்றாயிருப்போம். கர்த்தருடைய கிருபையில, கர்த்தருடைய இரக்கத்துல, கர்த்தருடைய தயவுல. இவைகளுக்கு ஒன்றுத்துக்கும் நாங்க தகுதி இல்லை. எங்களை தகுதிப்படுத்துகிறவர் எங்களை தகுதிப்படுத்தி இந்த வருஷம் எங்களுக்கு தயவு உண்டு பண்ணுகிறார். தயவு உண்டு பண்ணுகிறார். அவருடைய தயவுனால், என்னுடைய முயற்சினால் அல்ல, என்னுடைய நற்காரியங்களால் அல்ல, அவருடைய தயவுனால் இந்த வருஷம் வெற்றியா எனக்கு முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் எதிர்பார்த்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே. அப்படி வேணா, நம்ம வேற மாதிரி அழுகிற மாதிரி வேற ஃபாஸ்டா படுப்பா. அது அழுதுட்டே ஓகே ஃபைன். சவான் வேற ராகம் போடு.
மியூசிக் டைரக்டர் சரியில்லை, தாவீது சூப்பரா வச்சிருந்தாரா மியூசிக் டைரக்டர். நிச்சயமாகவே எனக்கு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே எனக்கு முடிவு உண்டு. கமான். நான் நம்புகிற தேவனால் எல்லாம் ஆகும், நம்புகிற தேவனால் எல்லாம் ஆகும். ஹலோ, மியூசிக் போடுமா? புது புது மியூசிக் போடு. காக்கும் தேவனேசு என்னை காத்து நடத்திடுவார், தாங்கும் தேவனேசு என்னை, காக்கும் தேவனேசு என்னை. ஆக்சிடென்ட் எல்லாம் சபையிலே ஒன்றும் நடக்காது 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 நடக்காது. ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்காது நடக்காது. மரண செய்திய சபையில கேட்க மாட்டோமே, கர்த்தர் கிருபையால் பாதுகாப்பா இருப்போமே. மரண செய்திய சபையில் கேட்க மாட்டோமே, கர்த்தர் கிருபையால். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகள் எல்லாம் கூடும். ஆமென். God bless you.